டிஎன்பிஎஸ்சி மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் பெரிதாக பேசப்பட்டு வருது. இதன் காரணமாக த ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் என் மாலா ஜே இவங்க கொண்ட அமர்வு கடந்த 10 ஆகஸ்டில் ஒரு ஆர்டர் இஸ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் இஸ்யூவை பொறுத்து 22 அதன் பிறகோ இது சம்பந்தமாக உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு வர இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். அதோட சாதகம் பாதகங்கள் என்னவாக இருக்கும், டிஎன்பிசியில் என்னவாக இருக்கும், இல்லை டிஆர்பியில் என்னவாக இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பிரச்சனை என்ன? டிஎன்பிஎஸ்சி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், குறிப்பாக உமன் இதில் உள் இடஒதுக்கீடு 30% முறையாக பின்பற்றி நியமனம் செய்வதில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு விவாதத்தை